கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. மத்திய சுவிசேஷம் 27 அதிகாரம் 62 66 பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியெல்லாம் பிலாட்டு கிட்ட வராங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பரிசேயர் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவனே ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, 3 நாளைக்கு அப்புறம் எழுந்திருப்பேன்னு சொன்னாங்க. அதனால அவர் சீஷர்கள் அவரை நைட்டில் தூக்கிட்டு போயிட்டு அவர் உயிர் தெழுந்தான்னு சொன்னால், முந்தைய நெட்டை பார்க்கலும் பிந்தைய நெட்டு ரொம்ப இதாக இருக்கும் அப்படி. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் 3 நாள் கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேணும்னு சொன்னாங்க. அப்போ பிலாத்து, உங்களுக்கு தான் காவல் சேவை இருக்கே, நீங்களே போய் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பரிசேயரும் பிரதான ஆசிரியரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினாங்களாம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏசு கிறிஸ்து சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அது நடந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்களா, காவல் காக்குறாங்களாம். ஆனால் முடிவில் என்னாச்சு, ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அப்போ என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். மனுஷனுடைய யோசனை தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், நம்ம வாழ்க்கையிலேயே அற்புதங்கள் நடக்கும். ஏசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரா, அந்த வார்த்தையை விட்டு ஜெபம் பண்ணுங்க. மனுஷனால் அதை தடை செய்ய முடியாது. இதுவே இன்றைய நற்செய்தி. முடிவுண்டாகட்டும்.